Hi guys, I'm also fine, you are fine, so I am also fine. So friends, நம்ம வந்துட்டு ஒரு இது பார்த்தோம். நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். நீங்கள் நான் சேர்ந்து நம்ம பிரெயினுக்கு ஆக்டிவிட்டி தர்ற மாதிரி ஒரு நல்ல வீடியோ பண்ணி அதை எனக்கும் பிரெயின் ஆக்டிவிட்டி இருந்து உங்களுக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம ஆசையை நம்ம நிறைவேற்றணும்ல. நம்ம ஆசைப்பட்டுட்டா நான் அந்த ஆசையை நானும் நிறைவேற்றிட்டு என்னோட வியூவர்ஸை நான் உங்களுக்கு அதை நிறைவேற்றணும். நான் ஒரு வெப்சைட் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு ஏதோ நகைச்சுவை விடுகதை ஃபன்னி ரிடில்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம அதை வச்சாவது நம்ம வீடியோவில் ஏதாவது நகைச்சுவை வருதான்னு பார்ப்போம். போமா சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. மொதல் ரிடில். ஓ, ஆன்சர் இங்கே இருக்கா? மெதுவா சொல்லுங்க. எலுக்கு ஏன் வால் இருக்கு? செத்து போச்சு தூக்கி போடாத எலுக்கு வால் இருக்கு. அடங்கொம்மால நகைச்சுவை விடுதல். எந்த ஆற்றுல மீன் பிடிக்க முடியாது? கூவாத்துலையா? கூவாத்துல மீன் இருக்குமா? தெரியாதுங்க. தெரியலவா? ஐயா ஆற்றுல. எந்த எழுத்தை எழுத முடியாது? தலையெழுத்து. ஒரு ரெண்டு ஆப்ஷனுக்கு எடுத்து 3வது ஆப்ஷனை கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பாடுற எந்த கடிகாரம் கரெக்டாக டைம் காட்டும்? கரெக்டாக செட் பண்ணியிருக்கு கடிகாரம். கடற்கரையில் வீடு கட்டுனா என்ன ஆகும்? கடலில் முங்கிடும், அடிச்சுட்டு போயிடும், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்காது, பணம் செலவாகும். கதவை மூடிட்டு தான் மருந்து குடிக்கணுமா? ஏன் கதவை மூடிட்டு தான் மருந்து குடிக்கணும்? தங்கத்துறை சொக்கு மாதிரி இருக்கு. நகைச்சுவை விடுதலைன்னு போட்டாங்க. தங்கத்துறையோட வெப்சைட்டான டாக்டர் மருந்து அரை மூடி குடிக்கணும்னு சொன்னாராம். ஓ, நீ அப்படி வரியா? ஓ, அரை மூடி ரூமை க்ளோஸ் பண்ணி, அரை ரூம் மூடி க்ளோஸ். சரி, ரைட்டு. மேலே மேலே செல்லும் ஆனால் கீழே வரவே வராது. மேலே மேலே செல்லும் ஆனால் கீழே வரவே வராது. தலை வயது. எந்த காட்டிலும் கிடைக்காத பூச்சி எது? தலை கண்ணாம்பூச்சி. டாக்டர் ஊசி போட வரும்போது ஒருத்தன் தடுத்தானா? டாக்டர் ஊசி போடுறப்போ ஒருத்தன் தடுத்தானா? ஏன் தடுப்பூசியா? அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. அடா ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிட்டா இந்த டூப்ஸு. ஒருத்தர் 15 மணி நேரம் நாற்காலியில் உட்கார்ந்துருந்தானா? இவனுக்கு ரொம்பலாம் வந்துட்டு மைன்யூட்டான டீட்டெயில் வரைக்கும் போயெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா மலாப்பில் கொஷின்ல ஆன்சர் இருக்க மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் கண்டுபிடிக்க முடியல. ஏன் தெரில. அவர் சேர்மேன் தான் சொல்லலை, கொஷின்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த உலகில் 2 பேர் மட்டும்தான் நல்லா வாங்கலாம். அது யார்? அம்மா அப்பா. எக்ஸாம் ஹால் போயிட்டு திரும்பி வந்துட்டான். ஒரு தெரு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டான். ரிட்டன் எக்ஸாமா? என்னப்பா வாப்பா வேற ஏதாவது கொண்டு வாப்பா, கஷ்டமாக கொடுங்கப்பா. பன்னுல தண்ணி ஊற்றணும் என்ன ஆகும்? என்ன ஒன்று தண்ணி வேஸ்ட் ஆகும்னு சொல்லுவா, இல்லாட்டி பன்னு நனைஞ்சிருன்னு சொல்லுவா. அதானே பன்னீர் ஆகும். இதை நான் ஆன்சர் பார்த்துட்டேன். பார்த்து தொட வேண்டியதாக இருக்கு. மரியாதை தெரியாது பூ எது? வாடாமல்லி. வாடாமல்லி தானே? வாடாமல்லி. I'm stronger. I'm smarter. I'm better. I am better. ஒரு தாடியை மட்டும் சேவ் பண்ணவே முடியாது. காத்தாடியா? காத்தாடி. Come on. ஒரு விமானம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் விபத்துக்குள்ளானது. விபத்தில் தப்பியவர்களை எந்த நாட்டில் அடக்கம் செய்ய வேண்டும்? விபத்தில் தப்பியவர்களை எதுக்கு அடக்கம் செய்ய போறீங்க? சொல்லுங்களா? அதானே
ஒரு ஆப்பிள் மரக்கிளையில் 12 ஆப்பிள்கள் இருந்தன. அவ்வழியே 12 பேர் நடந்து செல்கின்றனர். அவற்றில் தலா ஒரு பழம் பறிக்க 11 ஆப்பிள்கள் மீதம் இருந்தன. எப்படி? ஒரு ஆப்பிள் மரக்கிளையில் 12 ஆப்பிள் இருந்திருக்கு. ஒரு ஆப்பிள் மரக்கிளையில் 12 ஆப்பிள்கள் இருந்தன. அவ்வழியே ஒரு ஆப்பிள் மரத்தில் 12 ஆப்பிள் இருந்திருக்கு. வெளியே போடா பூலு இருக்கு கூதியா. அந்த அதில் வந்துட்டு 12 பேர் நடந்து போயிருக்காங்க. ஆளுக்கு ஒரு பழம் பறிச்சிருக்காங்க. 12 ஆப்பிள் மீதம் இருந்திருக்கு. 11 ஆப்பிள் மீதம் இருந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் மொத்தம் ஒரு கிளையில் 12 ஆப்பிள் இருந்திருக்கு. அப்படின்னா இன்னொரு கிளையில் 11 ஆப்பிள் இருந்திருக்கா? இப்போ போயிட்டு ஒன்று ஒன்றா பறிச்சதுக்கப்புறம் அப்படியா? அதான் தலா என்பது ஒரு பெயராகும். சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்லேருந்து நாங்கள் வந்துட்டோம்னா உங்கள் சௌரிய புண்டைக்கு பேச. அடித்தாலும் உதைத்தாலும் அவன் அழமாட்டான். அவன் யார்? துணியா அடிச்சு துவைக்கிறப்போ. பந்து. தண்ணீரிலே நீந்தி வருவான், தரையிலே நீந்தி வருவான். அவன் யார்? தண்ணீரில் நீந்துறான், தரையிலே நீந்துறான். யாரு சமயம்? தண்ணீரிலே நீந்தி வருவான், தரையிலும் நீந்தி வருவான். அது எப்படி? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். முதல்ல என்ன? தவளை தரையில் இருக்கிறாங்க நீந்துவான். அடா இது என்ன போங்க இருக்கு உன்னோட? குண்டுமொழி ராஜாவுக்கு குடல் எல்லாம் பற்கள். அது என்ன? பலாப்பழம், மாதுளை. மேலும் படிக்க கீழே. சரி சரிவா. சிறந்த விடுகதைகள் மற்றும் விடைகள். அப்போ வந்து அந்த ஃபன்னி நகைச்சுவை இல்லை. இப்போ என்னை கீழே போட்டால் நான் உடைந்து விடுவேன். என்னை பார்த்து சிரித்தால் நான் உங்களை பார்த்து சிரிப்பேன். நாயர் கீழே போட்டால் உடஞ்சிடும், பொண்ணா போனோம்னா கண்ணாடி. ஏய் மலைகள் இருக்கும். இது வேணாம். ஆல்ரெடி பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல. எப்படி வேறு இடத்துக்கு போகுது? என்னடா அது? நகைச்சுவை விடுகதைகள் இன்னும் இருக்கு போல. வேறு இடத்துல நகைச்சுவை விடுகதைகள் பாப்பமா. யானை வேகமாக ரேஷன் கடைக்கு ஓடுது. யானை ரேஷன் கடையில் என்ன வாங்குவோம்? கரும்பு. மூச்சு வாங்குவோம். சரி ரைட்டு முடிச்சுக்கோமா. மணி எத்தனை? மணி 4 ஆயிடுச்சு. இன்றைக்கி 7 கூவலை, பட் 4 ஆயிடுச்சு. போயிட்டு காலகாலத்தில் போட்டு தூங்கிட்டு என்ன கரெக்டான டயத்தில் தூங்கிட்டு கரெக்டான டயத்தில் சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஹெல்த்தியாக இருங்க. சரியா? விட்டுட்டா வரட்டானே. அது எப்படி கீழே விழுகாம வீடியோ வந்துருச்சுன்னு பார்த்தா விழுந்துச்சு. சரி ரைட்டு தூங்குவோம். பாய்.